பவர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல கண்ட்ரியில் நாங்கள் வந்து டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷட்டில் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. தென் தான் நான் என்னுடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆக்சுவலி இஸ் ஏ டாக்டர் ஃபிசியோ. ஸோ என்னுடைய கால் ஆக்சுவலி ஃபிசியோ வந்து சரி பண்ணுறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். இஸ் நம்பர் 1 ஃபிசியோ இன் இந்தியான்னு கூட சொல்லலாம். அவர் தான் என்னுடைய காலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சினிமா படத்தில் நான் விரும்பி பார்ப்பேன். ஸோ அவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்ப்பீங்களா, நான் ரொம்ப பார்ப்பேன். ஸோ படம் போடுறதுக்கு ஒரு செகண்ட் டே லேட்டாக போனால் கூட நமக்கு வந்து பிடிக்காதுன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது சரிங்க சார் எந்த மாதிரி படம் எது மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பெஸ்ட்டு ஹாரர் மூவி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வந்தோம். ஸோ பெஸ்ட்டு ஹாரர் மூவினா ஏகப்பட்ட மூவிஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் எதனா ஒன்று பண்ணலாமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார். சரிங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த படத்தை வந்து நம்ம போலூர் பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மலையில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்சதுக்கு நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோடைய வியூ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான முறையில் வந்திருக்கு. நீங்கள் வந்து இப்போ பல படத்தில் பல ஹாரர் மூவிங்களை வந்து பார்த்துருந்தாலும் தமிழ் ஹாரர் மூவியோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் பார்த்துருந்தாலுமே இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹாரர் மூவியாக வந்து வந்திருக்கு. ஸோ மிக்க நன்றி. மேற்கொண்டு நான் அடுத்து எதனா கேட்டு நான் பேசுகிறேன். நான் தேங்க்ஸ். குட் மீட்டிங் யூ. வந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் என்னுடைய நேம்லாம் வெளியில் வர்றதுக்கே நீங்களாம் தான் காரணம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் ஆல்சோ டு மை ப்ரொடியூசர் யுகன் சார் அண்ட் ஆல்சோ டு மை டிரெக்டர் ஹேம்நாத் நாராயணன். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஃபஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வி கேம் டு நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி. ஏன்னா எல்லாம் லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாகணும், அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும். ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜானரையும் தொடணும். ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை. ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம். ஸோ நல்ல கஷ்டப்பட்டு ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அண்ட் டெக்னிக்கல் வைஸாக இது ரொம்ப ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஜானர். ஏன்னா இந்த ஜானர் இன்னும் யாரும் தொடலை, அது நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்து ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட். வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அப்புறம் திரையுலக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹேம்நாத் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து ஸ்டேஜ் மூலயமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஸ்டேஜ் ஏறி இருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம ப்ரொடியூசர் சார் பிரபாகரன் சார், அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய ஃப்யூச்சரில் வந்து ட்ராமா, ஆக்ஷன், கமர்ஷியல் இப்படி ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதை நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் என்னோடய லைஃப்பில் ஒரு சில நிறைய டைரக்டர்ஸ் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஒரு தாக்கம் இருக்கும். பேரனாமல் ஆக்டிவிட்டி மாதிரி படம் பண்ணணும், மியூசிக் இல்லாமல் படம் பண்ணணும், இப்படிலாம் நிறையா தாக்கங்கள் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்க நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்புகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சார் வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ கிட்டத்தட்ட நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக. இன்றைக்கி எங்கள் படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசுகிறோன்னா அதுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் ப்ளஸ் அவருடைய அந்த என்ன சொல்கிறது பிளானிங் எல்லாமே தான் காரணம். ஸோ இது மூலயமா எங்கள் எல்லோரும் லைஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு
இதாக இருக்கும். உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்ப நல்லா நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு சொன்ன மியூசிக்கே இல்லை ப்ரோ இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மியூசிக் இல்லாதது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா பொதுவாக எந்த படமாக இருந்தாலும் மியூசிக் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது இப்போ வர கட்டத்தில். ஆனால் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் எப்படி இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் வி அச்சீவ் சம்திங். ஸோ இது எல்லாருமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. திஸ் இஸ் ஹாஸ்னி பவித்ரா. கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ எவ்ரிபடி. இன்றைக்கி எல்லோரும் எங்களை வந்து ப்ளஸ் பண்ண வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹாரர் பார்த்துருக்கோம், எவ்வளோ கதை பார்த்துருக்கோம், பழி வாங்கிறத பார்த்துருக்கோம், எவ்வளோ பார்த்துருக்கோம். பட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்களால் பார்க்கவே முடியாது. ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்திருக்குது பர்டிகுலராக பர்சனலாக என்னோட 8th மூவி அப்படின்றதுக்கு. என்ன படம் பண்ணாலும் சரி, ஃப்யூச்சரில் நான் என்ன படம் பண்ணாலும் சரி, திஸ் இஸ் மை ஃபேவரட். அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைலில் பார்க்காதீங்க, தேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். பயப்படுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டுடே. அண்ட் டேரக்டரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆகணும். ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பாக டேரக்டரை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி வில் கிவ் ஹிம் அ வெரி குட் கிரெடிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். ரொம்ப பெரிய வணக்கம். அண்ட் டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சிருந்தேன். பிகாஸ் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த இமிடியேட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கேமரா போயிட்டே இருக்கும், ஃபுல்லாக நைட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கோம். இமிடியேட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஆர்ட் டீமும் நாங்களும் சேர்ந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அண்ட் கேமரா சூப்பராக பண்ணாங்க. அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வர அந்த ரியல் கேரக்டர் டைரக்டர் சொன்னதை 3வது நாளாக ரியலாக பார்த்தது நான் தான். எனக்கு 3 நாள் உடம்பு சரியில்லாமல் போய் திருவண்ணாமலை கோயிலில் சுற்றி போட்டு திருப்பி நான் அந்த மூவியை பண்ணி கொடுத்தேன். ஆனால் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மூவி ஷூட் முடிஞ்ச 17th டே வந்து நான் சொல்லும்போது காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி அதெல்லாம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் என்ன பார்த்தனோ அதை வந்து நான் இந்த படத்தில் கடைசி சீனில் வச்சுருப்பேன் மேக்கப்பில். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்கிற பீப்புளும் மேக்கப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களும் அடுத்தடுத்த பெரிய லெவலில் போவாங்க. அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மொத்த குரூவுக்கும் பெரிய நன்றிகள். தேங்க்யூ. இந்த படத்தை தயாரித்த எஸ்பிகே பிக்சர்ஸ் பிரபாகரன் சார், இதனோட இன்னொரு டீம் ஸ்டாண்டலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல், ப்ளஸ் டைரக்டர் ஹேம்நாத் நாராயணன், இதனோட எடிட்டர் எடிட்டர் ரோஹித், டிஓபி ஜேசன், அப்புறம் சவுண்டு கெவின் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஹாஸ்னி, இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரும் அவரோட ஒர்க்கை பற்றி சொன்னார். எக்ஸ்ட்ரானரியாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மர்மர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனில் ஹேம்நாத் எனக்கு ஒரு ரன் த்ரூ பண்ணார். ட்ரெய்லர் காமிச்சார். ட்ரெய்லர் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். சரி நீங்கள் இல்லை சார் நீங்கள் படமும் பார்த்துருங்க அப்படின்னாங்க. படம் சரி என்னன்னு அப்போ தான் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஹாரர் ஃபிலிம் அப்படின்ட்டு. சரி ஹாரர் ஃபிலிமில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா என்ன பேயா இல்லை நம்மளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம போவோம். அந்த மாதிரி தான் சரி பேயா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அப்புறமா போனதுக்கப்புறம் தான் படம் பார்க்க தான் தெரிஞ்சிச்சு இந்த ஃபிலிம் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ் வரும் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வித் மோஷன் சிக்னஸோட ஒரு ஃபிலிம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் இஸ் டன் இன் த சேம் ஜானர். பிக் அப்ரிசியேஷன் டு திஸ் வண்டர்ஃபுல் டீம். உங்களோட கரகோஷம் அவங்களுக்கு டெஃபினட்டாக இல் என்கரேஜ் தெம் அ லாட். இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நியூ டீம். இப்போது ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2 days முன்னாடி பார்த்தோம். அஜித் சாரோட ஒரு கார் ரேசிங்கில் அவங்களோட கேபினில் ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. அந்த கேமராவோட இதை வந்து நம்ம ட்ரெயில் பார்க்க முடியுது. அதாவது அந்த கார் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுது, எங்கே டேர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் அட் 320 km ஸ்பீட் per hour. 320 km/h ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணிருக்கு. தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் அ ரேசிங் கார். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நம்ம அதனோட ஆக்சுவல்ஸில் இருக்கிறப்போ அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அந்த மாதிரியான கார் ரேசிங் வந்து வில் கிவ் அஸ் மோஷன் சிக்னஸ் 100% கொடுக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஃபஸ்ட் இந்த கான்செப்டை நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரீஃப்.
இன்னொரு இது பார்த்திங்கன்னா டாலஸ்ட் பில்டிங், அதாவது 1260 ஃபீட் ஹைட் இருக்கிற பில்டிங்கில் வந்து கிளாஸ் மேலே வாக் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் தட்ஸ் ஆல்சோ மேலேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். துபாயில் பார்த்தீங்கன்னா 732 ஃபீட் ஹைட்டில் இருந்துட்டு ஒரு கிளாஸ் மேலே நடந்து போகிறப்போ நம்மளுக்கு ஒரு மோஷன் சிக்னஸ் வரும். அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மூவியோட ஜானர். சரி, மர்மர் கதை என்ன சொல்ல வர்றாங்க? இந்த அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஜவாத் மலையில் நடக்கிற ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நோக்கி ஒரு டீம் போகிறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சவுண்ட்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த மாதிரியான நியூ கமர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரீம் வாரியர்ஸில் இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல we are வெரி ஹாப்பி. March 7th படம் தேட்டருக்கு வருது. we are வெரி ஹாப்பி டு அசோசியேட் இந்த மாதிரியான நியூ டீம், நியூ தாட்ஸில். அவங்களோட தாட்ஸே வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஃபிலிம் எடுப்போம், நியூ ஜானரில் எடுப்போம், அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருப்பாங்க. நாட் ஓன்லி ஸ்டில்ஸ் மட்டும் இல்லை, அந்த வார்னிங் சிக்னல்லேருந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஹூவர் இஸ் ஹேவிங் மோஷன் சிக்னஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமனுக்கு காஷனாக இருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு வேணும். வாய்ப்பளிச்சதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகெயின். ரொம்ப நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ பல படங்களுக்கு நிறைய டேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கெலாம் வந்திருக்கேன். ஸோ அங்கேருந்து பார்த்து கிளாப் தட்டியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மீடியா இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி, ஸோ மீடியா தான் வந்து முதல்ல அவங்கள கண்டெடுத்து வெளிக்கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மர்மர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ படம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அங்கே சிசிடிவி கேமரா தான் முதல்ல தேடுவாங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அது வந்து அவங்களுடைய வேர்டிங்ஸில் அது வந்து ஒரு எவிடன்ஸ். ஸோ நம்ம இது படமாக காட்டும்போது அந்த எவிடன்ஸை தான் நம்ம படமாக காட்டுறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரியாக ஒரு 1 லைன் பார்த்தோன்னா 4 யூடியூபர்ஸ் வந்து தே ஆர் பேரநார்மல் யூடியூபர்ஸ். அவங்க வந்து ஜவாது மலையில் வந்து 7 கன்னி சாமிகளும் மங்கைன்னு ஒரு சூனியக்கார ஆவியும் சுற்றிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு ஸோ அந்த இடத்துக்கு வந்து லைவாக போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போகிறாங்க அவங்களோட யூடியூப் கண்டென்ட்க்கு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே போயிட்டு அவங்க காணாமல் போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவங்கள தேடி போகும்போது அங்கே உடஞ்ச நிலையில் நிறைய அவங்க யூஸ் பண்ண கேமராக்கள்லாம் கிடைக்குது. அந்த கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தா ஒரு 7 hours லாங் இருக்குது. அந்த 7 hours லாங் ஃபுட்டேஜை ஒரு ஆவணப்படமாக, அதாவது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆவணப்படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படம்ன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் த நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ். ஸோ முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக எனக்கே ஷிவர் ஆகுது, நான் ஆகாதுன்னு நினச்சேன். பட் எனிவே நைஸ். ஸோ இங்கே வந்திருக்கிற குஹன் சார் ரொம்ப நன்றி. ஸோ பிரபாகரன் சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க, பேஷண்ட்டாக வந்தீங்க, ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். முதல்ல டெக்னீஷியன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு டிஓபியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 minutes சிங்கிள் ஷாட்டு. ஸோ அது நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கிள். ஸோ 12 minutes ஷாட்டு. அது ஒரு நல்ல ஒரு ரிஹர்சல் போயிட்டு, ஸோ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தான் ரிஹர்சல் மெயினாக போகும், கேமராமேனுக்கு ரிஹர்சல் போகாது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க போயிட்டுருப்பாங்க, இங்கே இவருக்கு தனியாக போயிட்டுருக்கோம் என் கூட. ஸோ அந்த ரிஹர்சல் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஷாட்டில் போனோன்னா, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கேமராவை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது எல்லாமே இவர் தான் பின்னாடி இன்னும் ஹோல்ட் பண்ணியிருப்பார். பட் இவர் தெரியாத அளவுக்கு நம்ம பிடிக்கணும். ஸோ அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான மூவ்மெண்ட்டும் இவர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ கையில் வச்சுட்ருக்காருன்னா திரும்பும் போது யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா கூட ஃபோக்கஸ் புல்லர்னு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும், அதாண்டி கேமரா அசிஸ்டன்ஸு, லென்ஸ் அசிஸ்டன்ஸ்னு எல்லாரும் போயிருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கேமரா அசிஸ்டன்ட் பாஸ்கரனா
எங்கே இருக்கீங்க? சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் பின்னாடியே இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ மேனேஜ்மெண்ட்டில் அந்த காட்டுக்குள்ளே செடிகளுக்கு நடுவில் எந்த ஒரு கொடியில் கேமராவோட ஒயர் மாட்டினாலும் அறந்து போயிடும். ப்ளஸ் ஃபோக்கஸ் புல்லருக்கெல்லாம் எதில் கால் வைப்பாருன்னே தெரியாது, எப்போ என்ன உருண்டு ஓடுன்னு தெரியாது. அந்த மாதிரியான சத்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் 12 மினிட்ஸ் ஷாட் எடுக்கும்போது ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டேன். ஐ திங்க் ஒன் மோர்ன்ட்டு போயிட்டே இருக்குது. பிகாஸ் எனக்கு நான் எப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதை சொன்னோம், அது ஒரு பெரிய பேக் ட்ராப். ஸோ ஓகே சொல்கிறேன். ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி காலேஜில் எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்லாம் நடக்கும். ஸோ அங்கே வந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து யாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே அது எம்டியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம தான் எல்லாமே ட்ரை பண்ணுவோன்ற ஒரு ஆர்வம் அப்பத்துலேருந்தே இருந்தது. ஸோ நாங்களே வந்து ஒரு கேமராவை ஹையர் பண்ணி அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு அப்படி தொடங்கினது. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க போகிறேன்ட்டு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட் பண்ணி நானே பார்த்தேன் எனக்கே பிடிக்காது, தூக்கி ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ட்ராவல் ஆச்சு. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி சுற்றிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாக்டராக எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்பெல்லாம் சுத்தமாக இந்த பக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ எங்கே சுற்றினாலும் ஒரே அலைச்சல் தான், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஸோ திரும்ப வீட்டுக்கு போனேன். என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு 2 வருஷம் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் படித்து முடிச்சுட்டு வெளில வந்தேன். ஸோ கான்வெகேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு போனேன். எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. படம் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ படம் வந்து இப்போ எடுத்துட்டோம், அதுதான் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்கலனா நான் எடுத்து ஓர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போதே யோசிச்சது என்னென்னா பிடிக்கலனா ஓர எடுத்து வச்சிடலாம், ஃபஸ்ட்டு வந்தால் பெஸ்ட்டாக வரணுன்ட்டு அது மட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு டாபிக், ஸோ டிஓபி வந்து ஒரு பேக் பெயின், ஸோ இப்போ அதை தாண்டி டிடி போடுற அளவுக்கு எல்லா இன்ஜுரி எல்லாமே எல்லாருக்கும் ஆச்சு. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கே வாங்கின சம்பளத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிக் பைட்ஸில் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் மோரோவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு சுத்தமாக இருக்காது. ஸோ லைவ் லைட்டு அங்கே இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் சீன்லாம் வந்து கேம்ப் ஃபயர் போட்டு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அதோட லைட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிறவங்களாம் லிட்ரலி எங்கே எது மேலே நிற்கிறாங்கன்னே தெரியாது. ஒரு செல்ஃபோன் டார்ச் ஆன் பண்ணால் கூட எனக்கு இங்கே கேமராவில் தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான கேமரா எப்போ 360 டிகிரி வரும்னு தெரியாது, எல்லாம் ஓடுடா கைப்புள்ள ஓடுன்ற மாதிரி தான் ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எத்தனை வாட்டி ரீடேக் ஒன் மோர்னு போனாலும் வெறுப்பாகாமல் எடுத்தார் டிஓபி. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ அதே மாதிரி தான் எடிட்டரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, ஒரு ஏடியாவும் மாறிட்டார். ஸோ என்ன வேலை, எத்தனை வாட்டி வேலை, ஒரு கிட்டத்தட்ட படத்தை ஒரு 50 வாட்டி எடிட் பண்ணியிருப்பீங்களா ப்ரோ? பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ அத்தனை வாட்டி எடிட் பண்ண வைப்பேன். ஏன்னா எப்போவுமே பெஸ்ட்டு கொடுத்தணும் இல்லைங்களா. இப்போ ஒரு சென்சார் வரைக்கும் தான் ஒரு படம் வந்து எங்கள் கையில் இருக்கும். சென்சார் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமும் கொஞ்சம் காலம் எங்கள் கையில் இருக்கும். அதையும் தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் எங்கள் கையில் இல்லை, எல்லாமே ஆடியன்ஸ் கையில் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் இல்லைனாலும் ஃபுட்டேஜ் வந்து சென்சாருக்கு மற்றபடி எல்லா இந்த அவுட் எடுக்கிற டிசிபி ப்ராசஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏடியாவே ஆகிட்டார். ஸோ மற்ற டேரக்டர்ஸ்லாம் அவரை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் கெவின் ஃப்ரெட்ரிக், சவுண்ட் டிசைனர். ஸோ சவுண்ட் டிசைனர் இவர் எப்போ வந்தாருன்னா நம்ம படத்துலேயே லாஸ்ட் அவர் தான் வந்தார். பட் ஆனால் அவரோட ஒர்க்கை பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. என்னென்னா நாங்கள் சவுண்ட் டிசைன் வந்து முதல்ல ஸ்கிரிப்ட்லேயே நான் வந்து எல்லாமே எழுதிடுவேன். எடிட் பேட்டர்ன்லேருந்து ஷார்ட் பேட்டர்ன்லேருந்து இந்த சவுண்டு தான் வரணுன்ட்டு ஸ்கிரிப்ட்லேயே எழுதிட்டேன். ஸோ எனக்கு வந்து டிக்ஷனரி ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா ஒரு ப்ராசஸை நோக்கி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் காலத்தில் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் மறந்துடுவோம், அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் நிறைய படங்கள் வேறு ஒரு லென்த்தில் வந்து நிற்குது. ஸோ அந்த குழப்பங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஸ்கிரிப்டில் எழுதிட்டேன். பட் அந்த ஸ்கிரிப்டுக்கு சூட் ஆகிற ஒரு சவுண்ட் டிசைனரை தேடி போகும்போது அது வந்து கன்னிகளை தேடி போன கதையை விட பெரிய கதையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் டிசைனரை அசைன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். நான் ஒன்று சொல்கிறேன், அவர் சைனீஸ்ன்னு நினச்சிட்டாரான்னு தெரியல, அவர் வேறு ஒரு புரிஞ்சுக்கிட்டு வேறு ஒன்று பண்ணுவார். இல்லைங்க, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர்னால் சவுண்டு ஆர்கானிக்காக இருக்கணும், கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கக்கூடாது, எக்கோ கூட வரக்கூடாது, ரிவர்ப்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அவர் சரி தரலன்ட்டு மறுபடியும் அதே பண்ணி வைப்பார். ஸோ அது நான் மறுபடியும் ஒரு வாரம்லாம் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ண முடியல, நெக்ஸ்ட்டு வேறு டீமை மாற்றினேன். ஸோ அந்த டீமை வச்சு போயிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சு போச்சு இவங்க சுத்தமாக வேலைக்கு ஆகாது, பண்ண மாட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஃபரன்ஸில் தான் வந்தார், சித்தார்த் விபின், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மியூசிக் டைரக்டர். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு, அவர் மூலிமா தேங்க்ஸ் சித்தார்த் ப்ரோ. ஸோ கெவின் ஃப்ரெட்ரிக் தபாஸ் நாயக் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டு, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிற பாஷை வந்து ஆக்சுவலாக கரெக்டாக புரிஞ்சது அவருக்கு. ஆனால் தமிழில் தான் பேசுவேன், பட் அவர் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக டைம் எடுத்து எங்களுக்கு சவுண்ட் டிசைனுக்கு மட்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் 8 months ஆச்சு இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்தோம், வேலைக்காகலை. மறுபடியும் வந்து சவுண்டு எஃபெக்ட்ஸை கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணி பார்த்தோம், அதுவும் வேலைக்காகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தோம், அதான் என்னோடய டிக்ஷனரி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது திரும்ப இல்லை லைவாக போகணுன்ட்டு மறுபடியும் இறங்கணும். ஸோ ஃபாலியிலேருந்து மாஸ்டரிங் வரைக்கும் எல்லாமே நான் கூட இருந்து பார்த்தேன். நானும் நிறைய சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கெவினுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபார் செல்டன், பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேமஸாக தான் இருக்கார். பட் ஆனால் அந்த டைமில் அந்த ஃபேமஸ்னஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, காட்டில் கவுந்து தான் படுத்துட்டு இருந்தார் நிறைய டைமு. ஸோ அந்த அளவுக்கு பேயை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. பட் நான் இன்னும் ஒரு நாளும் பார்க்கல. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு படத்தில் கொஞ்சம் கனெக்ட் ஆனதுனால பேபி இருக்குமோ, நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அது எப்படி நடந்துச்சுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தது. எல்லாம் திடீர்னு கூப்பிடுவேன், எங்கே செல்டன் அப்படின்ட்டு வருவார். ஸோ அவங்க அசிஸ்டன்ஸும் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க, சரண்யா அண்ட் ஜேம்ஸ் இல்லைல்ல, சாரி நானே ஒரு பேர் வச்சுருவேன், எனக்கு பேர் தெரியலனா வசந்த் அவர் பேர். ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கும். தேங்க்யூ ப்ரோ, செல்டன் ப்ரோ. நான் எதிர்பார்த்த ஒர்க்கு நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ மகிழ்ச்சி. ஐ திங்க் ஆர்ட் டைரக்டர். ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு அணையாமல் பார்த்துக்கணும் மெயினாக. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு கிராமத்தை வந்து லிட்ரலி எல்லாருமே வந்து இந்த படத்தில் எல்லா வேலையும் செஞ்சோம். எப்போவுமே எங்களோட ட்ராவல் டெரெயின் பார்த்தீங்கன்னா அதாவது மலை வழி ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 kilometers ட்ராவல் பண்ணுவோம். அங்கேருந்து வந்து ஒரு ஆஃப் ரோடில் ஒரு 7 kilometers ட்ராவல் பண்ணுவோம். அந்த வழி பார்த்தீங்கன்னா டயரெல்லாம் வெடிக்காமல் போகவே போகாது, என்ன எம்ஆர்எஃப் எது வேணால் போட்டுக்குங்க, வேலைக்கே ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃப் ரோட் டெரெயினில் ட்ராவல் பண்ணி போனோன்னா அங்கேருந்து நடைபாதை தான் கிட்டத்தட்ட ஒரு 6 kilometer, ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ போயிட்டு அங்கே செட்டில் ஆகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். நாங்கள் ஷூட் வந்து 10 மணிக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 7 மணிக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நடந்து ஆல்ரெடி அங்கே போகும்போதே டயர்டாயிருவோம். உடனே அங்கே ஒன்றும் இருக்காது, காட்டுக்குள்ளே ஒன்றும் கிடைக்காது, உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கதையும் அதுவும் ஃபாரஸ்ட்டும் என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட் எடுக்க போகும்போது அந்த ஊர் ஆளுங்க எல்லாம் சொல்கிறாங்க, காட்டுக்குள்ளே ஷூ போட்டுட்டு போகக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க என்ன அப்படின்னு கேட்டால் கன்னிகள் வாழ்கிற காடு அப்படின்ட்டாங்க. அடா பாவீங்களா, என் ஸ்கிரிப்ட் எப்படி இங்கே இவங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சேன் நான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒத்து போச்சு, அதை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனிவே பார்ப்போம். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஹாசினி மறந்துட்டேன். ஸோ ஹாசினி நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். பட் ஆனால் அது அவ்வளோ சின்னதே இல்லை. ஏன்னா ஒரு தீக்குச்சி வந்து நீங்கள் ஒரு ஷாட் எடுக்கிறீங்கன்னா ஒரே தீக்குச்சி வச்சு 1/2 மணி நேரம் உங்களால் எடுக்க முடியாது, அந்த நெருப்பு வந்து கையை சுட்டுரும். பட் ஆனால் அதே தீக்குச்சி மாதிரியே நீங்கள் காட்டி ஆகணும், அதுதான் ஆர்ட் டைரக்டரோட மெயினான வேலை. அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துங்களில் வந்து நிறைய இந்த மண் வீடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட்டெல்லாம் நல்லா போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஸோ அவங்களோட ஒர்க்கு ரியலி இம்ப்ரெசிவ். ஸோ தேங்க்ஸ் ஹாசினி. இன்னும் நிறைய படம் கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ ஐ திங்க் வேறு யாரை பற்றி பேசலன்னு தெரியல. ஸோ கோஹன் சார், ஸோ ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தேர்ந்தெடுத்து படம் பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானாக தான் அவருக்கு அப்ரோச் பண்ணேன். ஃபஸ்ட்டு கால் எடுக்கல, சரி மதிக்க மாட்டார் போல் அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் அனுப்பினேன், ட்ரெய்லர் பார்த்துட்டு கால் பண்ணார். ஸோ அவர் வந்து எனக்கு ட்ரீம் வாரியர்ஸில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களோட ஷெடியூலை சொல்லிவிடுவாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி பிஸியாக இருக்கேங்க, இன்னும் 2 நாள் வந்து பெங்களூரில் இருக்கேன், 3ஆவது நாள் நான் இந்த டைம் வந்துடுவேன், அந்த டைம் அசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம திரும்ப ஃபோன் பண்ணோம், ரிமெம்பர் பண்ணோம், அதெல்லாம் தேவையே இல்லை, அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கரெக்ட் டைமில் வந்து படம் பார்த்தாரு. படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார்.
ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவர் பேசிட்டார். ஸோ எனிவே ஐ திங்க் அண்ட் மோரோவர் எனக்கு இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி என்ன சொல்கிறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க. ஃபுட்டு கொண்டு வரது அவங்களாம் இந்த ஃபீல்டுலே கிடையாது. ஸோ எல்லோரும் லீவ் போட்டு வந்தானுங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஹரிஷ், உதயா, லோகேஷ் அண்ட் தமிழ்ச்செல்வன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ அண்ட் பெர்சன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மீடியா வழியாக. அண்ட் மோரோவர் என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இதெல்லாம் முடிச்சுட்டு படம் எடுக்க போகிறேன்ட்டு அந்த ஒரு வார்த்தை எனக்கு கேட்கவே இல்லை. அண்ட் மோரோவர் நான் படம் மட்டும் எடுக்க போகிறது இல்லை, ஃபிசியோவும் பார்க்க தான் போகிறேன். ஸோ கொஞ்ச நாள் படம் எடுப்பேன். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கொஞ்ச நாள் மறுபடியும் ஃபிசியோவாக போவேன். அங்கே போர் அடிக்காது, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு திரும்ப இங்கே வரணும். வந்து நான் மறுபடியும் படம் எடுப்பேன். இது எப்போவுமே ஆன் அண்ட் ஆஃபாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் மோரோவர் ஸோ ஐ திங்க் எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரேவதி சிஸ்டர் நிறைய போஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் கை தான் போஸ்டரோட அவரோட தலையை பிடிச்சிட்டு இருக்கிற கை. அண்ட் மேக் மீடியா டீம் மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. மணி ப்ரோ ரொம்ப தேங்க்யூ. ஐ திங்க் இதுக்கப்புறம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. நானும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, புது பையன். ஓகே, தேங்க்யூ.